இப்போ நமக்கான சேஞ்சிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து நமக்கு நம்பர் 5ல வந்திருக்கு. சேஞ்சிங் லைன் 5ல வந்திருக்கு. ஸோ இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனுக்கான ஒரு பவர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடம் வந்து நமக்கு சொல்லுது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பவர்க்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த சேஞ்சிங் லைன் வந்து நமக்கு வந்து கைட் பண்ணுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்குன்னு நினச்சி நீங்கள் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சேஞ்சிங் லைன் நமக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருக்குது. ஸோ இந்த மந்த் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பேலன்ஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள டென்ஷனும் சீரியஸ்னஸும் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாய், உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து இந்த மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு அலர்ட் மோட்லேயே நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எனர்ஜி. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் அலர்ட்டாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நடக்கும்போது உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே கரெக்டாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலே போதும், தானாகவே எல்லா விஷயங்களுமே ரைட் பிளேஸில் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் ஜாயின்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து பாடியே கொஞ்சம் டைட்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த மந்த் வந்து எனக்கு உடனே ஒரு வேலை என்னால் செய்ய முடியல, ரொம்ப நான் வந்து ஐயோ பண்ணணுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மந்த் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபியர்னால தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்ஸ் எதாவது வரத்துக்கு டிலே ஆகுமே தவிர, பட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தானாகவே வருமானம் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதே மாதிரியே வந்து ஓவர் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருக்கிறதுனால ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.